எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழ்நாள் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இறைவனுடைய பேரருளால் ரஜபுடைய மாதத்தின் 3வது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதங்கள், இதனுடைய நாட்கள், இதனுடைய இரவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உயர்த்தி சொல்லப்பட்ட இரவுகள். இந்த ரஜபுடைய மாதம் இறைவனுடைய குர்ஆனின் வாயிலாக உன்னதமானதாக உயர்வானதாக அடையாளம் காட்டப்பட்ட மாதம். இந்த மாதத்தை ஏனைய மாதங்களை போல் கடந்து விடாமல் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய, இறையற்றத்தை மேலோங்கக்கூடிய அமல்களில் ஈடுபட்டு இந்த நாட்களில் இறைவனுடைய பொருத்தம் நிறைந்த நல்லவர்களாக கடந்து அடுத்து வரும் ஷஅபானை புனிதப்படுத்தி அதற்கு அடுத்து வரும் ரமலானை அடையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். பெருமானார் சொன்னார்கள், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அடுத்து வரும் ரமலானை அடையக்கூடிய நசீபை ஏற்படுத்தி தருவாயாக என்ற பிரார்த்தனையை கேட்டார்கள். அந்த பிரார்த்தனைக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, மனித சமூகம் இந்த பூமியில் வாழ துவங்கிய நாள் முதற்கொண்டு கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், பண்பாடுகள் இவற்றின் வரலாறுகளும் துவங்கிவிட்டது. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்வின் அடிப்படையே கலாச்சாரமாக, நாகரீகங்களாக, பண்பாடுகளின் அடையாளங்களாக மாறியிருக்கின்றது. எந்த ஒரு பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களும், எந்த ஒரு நாடுகளில் வாழக்கூடிய மக்களும், எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டின், அந்த பிரதேசத்தின், அந்த மாநிலத்தின் பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, அந்த பகுதியின் அடையாளங்களை மீறி வாழ்வதில்லை. உலகத்தின் அத்தனை பகுதிகளுமே இந்த பண்பாடுகளோடு, கலாச்சாரங்களோடு, நாகரீகங்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதை துறந்துவிட்டு வாழ்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறி இருக்கின்றது. அந்தந்த பகுதியின் நடைமுறைகள், ஆடை அலங்காரங்கள், ஆபரணங்கள், அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அந்த பகுதியினுடைய நிலையிலேயே மாறி விடுகின்றார்கள். இப்படி இந்த கலாச்சாரங்களும் நாகரீகங்களும் பண்பாடுகளும் தான் மனித சமூகத்தின் உயர்வு தாழ்வுகளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அம்சமாகவே மாறி இருக்கின்றது. மனிதன் வாழ்வதற்கு ஆரம்பித்த காலம் முதற்கொண்டு இன்று வரை ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் அந்தந்த பகுதி சார்ந்து ஏதாவது ஒரு கலாச்சாரத்தோடு, அந்த பகுதி சார்ந்து ஏதாவது ஒரு பண்பாடுகளோடு, அந்த பகுதிகள் சார்ந்து ஏதாவது ஒரு நாகரிகத்தோடு தொடர்பு படுத்தித்தான் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து சென்றார்கள். எப்படி அவர்கள் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரிகங்களோடு வாழ்ந்தார்களோ, மறக்காமல் அவர்கள் செல்லுகின்ற போது அடுத்த தலைமுறையிடம் அதை ஒப்படைத்து தான் சென்றார்கள்.
இதன் அடிப்படையில் தான் நம்மை நெருங்கக்கூடிய தமிழர்களின் திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய பொங்கல் பண்டிகை சங்ககாலம் தொட்டே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை மாறி இருக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட அல்லது சமூகம் சம்பந்தப்பட்ட பண்டிகைகளாக இருந்தால், எந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட அல்லது சமூகம் சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களாக இருந்தாலும் அதற்கான தகுந்த வரலாற்று காரணங்களோடும் முறையியலோடும் அது கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் சங்ககாலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை என்பது வரலாற்று ரீதியில் விவசாய செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஒன்று. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த அந்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாள் இந்த தைப்பொங்கல் என்று சொல்லப்படக்கூடிய பண்டிகை. அதற்கு மறுநாள் அவர்களின் விவசாயத்திற்கும் உழைப்பிற்கும் உதவிய அந்த மாடுகளை சுத்தம் செய்து அதை அழகுபடுத்தி அதற்காக வேண்டி ஒரு பண்டிகையாக மாட்டுப் பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு அடுத்த நாள் அவர்களின் உற்றார்களை உறவினர்களை சந்தித்து அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளை காணும் பொங்கல் என்ற ரீதியில் இன்று நேற்று அல்ல, சங்ககாலம் தொட்டே இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் நீண்ட நாள் விடுமுறை தரக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் சார்ந்த பண்டிகைகள் அமைந்திருக்கின்றது. உலகம் முழுக்கவே இப்படி விவசாயங்களோடு தொடர்புடையவர்கள் அந்த நடவடிக்கைகளுக்காக விழாக்கள் எடுப்பதும் அதை கொண்டாடுவதும் நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொங்கல் பண்டிகை என்பது அது குறிப்பிட்ட ஒரு சமயத்திற்கு மாத்திரம் உரித்தானது அல்ல. இந்த உலகத்தில் யார் எல்லாம் தமிழர்களாக அறியப்படுகின்றார்களோ, உலகத்தில் யார் எல்லாம் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை தமிழர்களுக்கும் உரித்தானது இந்த பொங்கல் பண்டிகை என்பது. அவரவர்களின் சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் கொண்டாடி வருகின்றார்களே தவிர பொங்கல் அதற்கான விழாக்களும் அதற்கான கொண்டாட்டங்களும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கானது. அந்த அடிப்படையில் தமிழ் மண்ணோடு தமிழ் மொழியோடு அது சார்ந்த பண்பாட்டு நடவடிக்கைகளோடு வாழக்கூடிய அத்தனை மக்களும் தமிழர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியோடு தமிழ் மண்ணோடு தமிழ் சார்ந்த நடவடிக்கைகளோடு யாரெல்லாம் ஒற்றி இணைந்து வாழுகின்றார்களோ அத்தனை மக்களும் தமிழர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான நெருங்கிய தொடர்பை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான நெருங்கிய தொடர்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தமிழ்நாட்டிற்காக, இந்த தமிழ் மொழிக்காக இஸ்லாத்தின் முன்னோர்கள் செய்த தியாகங்கள், உருவாக்கிய இலக்கிய படைப்புகள் எண்ணிலடங்காதவை.
தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் இஸ்லாத்தின் முன்னோர்கள் பல்வேறு பெற்ற தியாகங்களை உழைப்புகளை செய்தவர்கள், தமிழ் காவியங்களை உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். உமர் புலவர், வல்லல் சீதகாதி, சேகுனா புலவர், குன்னங்குடி மஸ்தான், பீரப்பா, சதகத்துல்லா அப்பா போன்ற மாபெரும் மகான்கள் தமிழுக்கு கொடுத்த பல அரிய அற்புத காவியங்கள் உலகம் அழியும் வரை பேசப்படக்கூடியது. அவர்கள் கொடுத்த தத்துவங்கள், வரலாறு சார்ந்த இலக்கிய படைப்புகள் உலகம் அழியும் வரை அழிக்க முடியாதது. இலக்கியம் சார்ந்த மாத்திரம் அல்ல, இன்று தமிழகம் அனுபவிக்கக்கூடிய பெரும் பெரும் சொத்துக்கள் இஸ்லாமிய முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது. தலைமை செயலகம், தமிழகத்தின் தலைமை செயலகம் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளங்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பறந்து விரிந்த அந்த பூமி, திருச்சியின் சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், இது போன்ற பாரம்பரிய சொத்துக்களை கொடுத்தவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். இந்த தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக அறிவு சார்ந்த மாத்திரம் அல்ல, சொத்துக்களையும் வாரி வழங்கியவர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள். ஆற்காடு நவாபால் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இவைகள் எல்லாம். இந்த அடிப்படையில் தமிழ் மொழியோடு, அதன் மண்ணோடு, அது சார்ந்த பண்பாட்டு நடவடிக்கைகளோடு, மொழியால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் அத்தனை தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களும் தமிழர்கள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். இஸ்லாத்தின் முன்னோர்கள் இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த தியாகங்களும் கொடைகளும் ஏராளமானவை. தமிழ் மொழியோடு, தமிழ் மண்ணோடு, தமிழ் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கும் அத்தனை இஸ்லாமியர்களும் தமிழர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. மொழியால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால் அத்தனை இஸ்லாமியர்களும் தமிழோடு பின்னி பிணைக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் விவசாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான நெருங்கிய தொடர்பையும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் விவசாயம் செய்தார்கள். ஆதம் நபியை ஆதி மனிதர் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். இறைவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு என்றுதான் அனைவருக்கும் தெரியும். சுவனத்திலிருந்து இந்த பூமியில் இறக்கப்பட்டவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். முதல் மனித படைப்பு சுவனத்தில் படைக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி படைக்கப்பட்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் பூமியில் விவசாயத்தை செய்தார்கள், அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பது எத்தனை மக்களுக்கு தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் விவசாயம் செய்தவர்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் விவசாயம் செய்தவர்கள். நபி யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் விவசாயம் செய்தவர்கள். விவசாயத்தோடும் இஸ்லாத்தோடும் தமிழோடும் கலந்த அடையாளங்களை மாற்றுவதற்கோ மறைப்பதற்கோ துண்டிப்பதற்கோ யாராலும் முடியாது என்பதை நாம் முதலில் உணர்ந்திருக்க வேண்டும். தமிழோடும்
தமிழ் கலாச்சாரத்தோடும் விவசாயத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாத்தையும் இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாத்தின் முன்னோர்கள் செய்த தியாகங்களும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த பொங்கல் பண்டிகை இதனுடைய யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? பாரம்பரியமாக விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்டது இந்திய சமூகம். ஆரம்ப காலத்தில் பாடுபட்டு உழைத்து செழித்த பயிரை அறுவடை செய்ததற்கு பிறகு அவரவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு இயல்பான விழாவாகத்தான் ஆரம்ப காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. பாரம்பரியமாக விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்டது இந்திய சமூகம். பாடுபட்டு உழைத்து செழித்த பயிர்களை அறுவடை செய்ததற்கு பிறகு அவர்களின் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு இயல்பான விழாவாகத்தான் ஆரம்ப காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகை இருந்தது. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் சூரிய வழிபாடுகளை இந்த பண்டிகைக்குள் நுழைத்தார்கள். தெய்வ பெயர்களை இந்த பண்டிகைக்குள் நுழைத்தார்கள். மதச்சாயங்களை பண்டிகைகளில் பூசுவதற்கு ஆரம்பித்தார்கள். சூரியனையும் மாடுகளையும் அறுவடை செய்யும் கதிர்களையும் வழிபடுவதற்கு, அதை வணங்குவதற்கு அவர்களை பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். இதன் வெளிப்பாடுதான் மக்களின் இயல்பான மகிழ்ச்சிக்குரிய விழா. கால ஓட்டத்தில் தெளிவான கடவுள் கோட்பாடுகள் இல்லாத காரணத்தால் குழப்பமான ஒரு விழாவாக மாறிவிட்டது. தெளிவான கடவுள் கோட்பாடுகள் இல்லாததால் பிற்காலத்தில் வந்தவர்கள் சூரியனையும் மாடுகளையும் நெற்கதிர்களையும் வணங்குவதற்கு முனைந்ததால் இயல்பான ஒரு விழா மதச்சாயம் பூசப்பட்டு குழப்பமான ஒன்றாக மாறிவிட்டதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல நிலம் தேவை, தண்ணீர் தேவை, விதை தேவை, கடும் உழைப்பும் உபகரணமும் தேவை. அது விளைத்து வருவதற்கு வெளிச்சம் தேவை. இதையெல்லாம் விளங்கிய ஆதி தமிழர்கள் இவைகளுக்கு நன்றி மாத்திரமே செலுத்தினார், வழிபடவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. விவசாயம் செய்வதற்கு நிலம் தேவை, தண்ணீர் தேவை, விதைகள் தேவை, வெளிச்சம் தேவை. இதை உணர்ந்து ஆதித்தமிழர்கள் நன்றி செலுத்தினார்களே தவிர எந்த ஒரு பொருளையும் வழிபடவில்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் தண்ணீருக்காக இந்திரனை வணங்கினார்கள், வெளிச்சத்திற்காக சூரியனை வணங்கினார்கள், உணவிற்கு உதவக்கூடிய மாடுகளை தெய்வமாக கொண்டாடும் பழக்கம் என்பது பிற்காலங்களில் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் ஈமானை பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய, தெளிவு பெறக்கூடிய காலத்தின் கட்டாயம். உண்மையில் விவசாயம் செய்வதற்கு நிலம், தண்ணீர், விதைகள், வெளிச்சம் அத்தனையும் தேவைதான். அதை தாண்டி ஒரு விவசாயம், அந்த பயிர்கள் செழித்து வளர்ந்து பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை தாண்டி, தண்ணீரை தாண்டி, விதைகளை தாண்டி, வெளிச்சத்தை தாண்டி அல்லாஹ்வின் உதவியும் நாட்டமும் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஈமானின் அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கின்றது என்ற வெளிப்பாடுதான் விளைச்சல்கள் விளைந்து வருவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் மிக அழுத்தமாகவே கேட்பான்.
உணவு தொழிலை, தண்ணீரை, வெளிச்சத்தை, சூரியனை வழிபடுகின்ற அனைவருக்குமான கேள்வியாக அல்லாஹ் ஆணித்தனமாக கேட்பான். அஃபரைத்தும் மா தஹருதூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் لو نشاء لجعلناه حطاما فلنتم تفكهون إنا لمغرمون بل نحن محرومون. உணவு தொழிலில் யாருடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? விவசாயிகள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நிலத்தை சீர் செய்கின்றார், அந்த நிலத்தில் விதை போடுகின்றார், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகின்றார். இதுதான் விவசாயிகள் செய்வது. ஆனால் அவர்கள் போடக்கூடிய அந்த விதைகளை வெடிக்க வைத்து செடியாக, மரமாக, பழமாக, காயாக, கனியாக வெளிப்படுத்தி கொண்டு வருவது யார்? இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி. விவசாயி செய்வதென்ன? நிலத்தை சீர் செய்து, ஏர் உழுது, விதை போட்டு, தண்ணீர் ஊற்றி, இது மாத்திரமே விவசாயிகள் செய்வது. ஆனால் அவர்கள் போடுகின்ற விதையை வெடிக்க வைத்து பூமியை பிளந்து அதை வெளிக்கொண்டு வருபவன் யார்? அஃபரைத்தும் மா தஹருதூன், நீங்கள் போடுகின்ற விதைகளை கவனித்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், எல்லாம் செய்கின்றீர்கள். அந்த விதையை வெடிக்க வைத்து மரமாக, செடியாக, காய்கனிகளை உங்களுக்கு தருவது யார்? விளைச்சலை கொண்டு வருவது யார் என்ற ஆணித்தரமான கேள்வியை அல்லாஹ் விவசாயிகளை பார்த்து கேட்கின்றார். இந்த இறை வசனத்தில் நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? விவசாயிகளின் பங்கை அல்லாஹ் மறுக்கவில்லை, விவசாயிகளின் முயற்சியை அல்லாஹ் மறுக்கவில்லை, விவசாயிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ் மறுக்கவில்லை. அஃபரைத்தும் மா தஹருதூன், நீங்கள் தான் உழுகின்றீர்கள், நீங்கள் தான் நிலத்தை சரி செய்கின்றீர்கள், நீங்கள் தான் தண்ணீர் பாய்ச்சுகின்றீர்கள், நீங்கள் தான் விடை போடுகின்றீர்கள். ஹர்ஸ் என்பதை அல்லாஹ் மக்களோடு சேர்த்து சொல்லுவார். அஃபரைத்தும் மா தஹருதூன், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? ஹர்ஸ் என்பது நிலத்தை சீர் செய்து நடவு செய்வது. ஆனால் அதன் விளைச்சல் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், போடுகின்ற விதையை முளைக்க செய்வது நீங்களா அல்லது நாமா? எல்லாம் செய்கின்றீர்கள். அந்த விதையை முளைக்க செய்து உருவாக்குபவன் யார்? உருவாக்குபவன் யார்? எனவேதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், வஅலாவுல் ஹர்த் இலைஹிம் வஸரஉ இலைஹி தஆலா. அல்லாஹ் தஆலா பயிரிடுவதை மக்களோடு சேர்த்து சொல்லுவார். ஆனால் அதற்கான விளைச்சலை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதை அவரோடு சேர்த்துக் கொள்வார். நிலத்தை உழுதல் என்பது அது உழவனை சார்ந்தது, ஆனால் விளைச்சல் என்பது இறைவனை சார்ந்தது. لأن الحرث فعليهم ويجري على اختيارهم والزرع من فعل الله تعالى وينبت على اختياره لا على اختياره. நீங்கள் என்ன செய்தாலும் அது முளைத்து வருவது என்பது அல்லாஹ்வை சார்ந்தது. அவன் நாடுகின்ற பயிர்களை முளைக்க செய்கின்றார், அவன் நாடுகின்ற பயிர்களை குப்பம் கூலமாக தள்ளிவிடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ருவிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யகூலுன்ன அஹதுக்கும் ஸதஅத் வலியகுல் ஹர்த். விவசாயிகள் யாரும் நான் தான் முளைக்க செய்தேன் என்று சொல்ல வேண்டாம். பெருமானார் சொன்ன வார்த்தை, லா யகூலு அஹதுக்கும் ஸதஅத், விளைச்சலை நான் கொண்டு வந்தேன் என்று ஒரு காலம் சொல்லிவிடாதீர்கள்.
ஒலியக்குள்ள ஹரத், நான் விதை போட்டேன் என்று வேண்டாம் சொல்லலாம். விளைச்சலை கொண்டு வருபவன், விளையச் செய்பவன், காய்களே கனிகளே பலனாக தருபவன் அல்லாஹ். பெருமானார் சொன்ன வார்த்தை பைஹக்கியில் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முளைப்பிக்கும் சக்தியை குறித்து அல்லாஹ் சொல்லுவார் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் மிக அழுத்தமான கேள்விகளாக. அல்லாஹ்வை பற்றிய பயத்தை உருவாக்கக்கூடிய அத்தாட்சிகள் அவைகள் எல்லாம். لو نشاء لجعلناه حطاما فلستم تفكهون إنا لمغرمون بل نحن محرومون. நிலத்தை சரி செய்து விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சி பராமரித்தும் அந்த விதைகள் விளைச்சலாக வராமல் குப்பமாக கூலமாக ஆக்கி இருந்தால் உங்களின் நிலை என்ன? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. لو نشاء لجعلناه حطاما فلستم تفكهون. யோசனை செய்து பார்த்தீர்களா? பணங்களை செலவழித்து நீர்நிலைகளை உருவாக்கி விதை போட்டதற்கு பிறகும் அது விளைச்சலை தராமல் குப்பமாக தரிசாக போகி இருந்தால் உங்களின் நிலைமை என்ன? கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் நாங்கள் கடனாளியாக ஆகிவிட்டோமே என்று புலம்புவீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அக்காட்சியான வாசகங்கள் இவைகள் எல்லாம். உலகத்தில் சரியான விளைச்சல் கிடைக்காமல் அல்லாஹ்வால் தடுத்து விடுகின்ற சந்தர்ப்பங்கள் உண்டா இல்லையா? எத்தனை மழை புயல் வெள்ளத்தால் விளைச்சல்கள் பாதிக்கப்படுகின்றன. அல்லாஹ் தனது அத்தாட்சியாக இவை ஒவ்வொன்றையும் நடைபெற செய்து கொண்டிருக்கின்றான். விளைச்சலை தருபவன் அல்லாஹ். விவசாயிகள், பூமியில் விதைகளை போடுபவர்கள் அவர்களின் உழைப்பையும் இயற்கையின் உதவியையும் எதிர்பார்த்ததை விட அல்லாஹ்வின் உதவியை, இறைவனின் சக்தியை நாட வேண்டும் என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவாகவே சொல்லும். அல்லாஹ் இன்னும் கேட்பார், அஃப்ரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்த தண்ணீரை என்றாவது சிந்தனை செய்து பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் குடிக்கக்கூடிய, பயிர்களுக்கு பாய்ச்சக்கூடிய அந்த தண்ணீர் குறித்து நீங்கள் சிந்தனை செய்தீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். வானத்திலிருந்து, பூமியிலிருந்து தண்ணீரை வெளியே கொண்டு வருபவன் யார்? வானத்திலிருந்து தண்ணீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் செய்கின்றோமா? கற்பாறைகள் மண்ணிலிருந்து தண்ணீரை நாம் வெளியே கொண்டு வருகின்றோமா அல்லது நீங்கள் செய்கின்றீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். விண்ணிலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீரை வெளிக்கொண்டு வருபவன் யார்? நீங்களா அல்லது நானா? யோசனை செய்து பார்த்தீர்களா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலவுலா தஷ்குரூன். அப்படி வெளிப்படும் தண்ணீரை உப்பாக மாற்றியிருந்தால் உங்களின் நிலைமை என்ன? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வெளியாகும் நீர் உப்பாக ஆகியிருந்தால் உங்களின் நிலைமை என்ன? குடிக்க முடியுமா? விவசாயம் செய்ய முடியுமா? பயிர் பச்சைகளை முளைப்பிக்க செய்ய முடியுமா? அடுக்கிறதுக்கான கேள்விகள் சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் விவசாயிகள் குறித்து கேட்பான். உண்மையில் விவசாயம் செழிப்பதற்கு நிலம் தேவை, தண்ணீர் தேவை, விதை தேவை, வெளிச்சம் தேவை. ஆனால் அத்தனையும் தாண்டி இறைவனின் நாட்டமும் உதவியும் தேவை என்பதை ஒவ்வொருவரும் மனதில் பதிந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஈமானுடைய அஸ்திவாரம். ஏராளமான செய்திகள். உணவு இல்லை என்று சொன்னால் உணவு இல்லை என்று சொல்லுவதற்கு விவசாயத்தின் பலனை இறைவன் நம்மை அனுபவிக்க செய்திருக்கின்றான்.
அல்லாஹ் கேட்பார், நீங்கள் உண்ணுகின்றீர்களே அந்த உணவுகளை நீங்கள் சிந்தித்தது உண்டா? அந்த உணவை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கின்றீர்களா? அன்னா சபபனல் மா அஸப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وكلبا. நாம் தான் மலையை பொழிய செய்கின்றோம், பூமியை பிளந்து அந்த விதைகளை முளைக்க செய்கின்றோம், கனிவர்க்கங்களை உங்களுக்கு நாங்கள் உணவாக கொடுக்கின்றோம், பேரிச்சங்கனிகளை, பழங்களை, திராட்சை தோட்டங்களை உங்களுக்கு நானே கனியாக கொடுக்கின்றேன். யோசனை செய்து பார்த்தீர்களா? விவசாயம் என்பது ஈமானுடைய அடையாளமாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நம்மை சோதிக்க செய்கின்றான், யோசித்து பார்க்க சொல்கின்றான், படிப்பினை பெற சொல்கின்றான். பெருமானார் சொன்னார்களே, தனது கையால் உடைத்து சாப்பிடுபவனை விட இந்த உலகத்தில் உயர்ந்த உணவை உண்ணுபவன் யாரும் இல்லை என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடைத்து சாப்பிடும் உணவுதான் மிக உயர்ந்த உணவு என்று சொன்னார்களே. திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم أعطى رسول الله صلى الله عليه وسلم خيبر اليهود أن يتعلموها ويرزقوها ولهم شطر ما يخرج منها. கைபர் கோட்டையை கைப்பற்றிய போது அந்த யூதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளை, நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள், அதே நேரத்தில் இந்த பூமியில் விவசாயம் செய்யுங்கள், விவசாயம் செய்து பாதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பாதியை இஸ்லாமிய அரசிற்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். விவசாயத்தை ஊட்டினார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அமர அதுதன் லைஸத் லிஅதிஹி ஃபஹுவ ஹக்குன். எந்த மனிதன் இந்த தரிசனமாக இருக்கக்கூடிய பூமியை செழிப்படைய சொன்னானோ, அதில் விவசாயம் செய்து அந்த பூமியை உயர்வானதாக மாற்றினானோ அவன் அதற்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை கொண்டே தீர்ப்பளித்தார்களே. ஏராளமான செய்திகள் இஸ்லாத்திற்கும் விவசாயத்திற்கும் தமிழுக்கும் உண்டான எந்த உறவையும் யாரும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இஸ்லாமிய முன்னோர்கள் இந்த தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக கொடுத்த கொடைகளும் இலக்கிய படைப்புகளும் உலகம் அழியும் வரை அழியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொங்கல் என்பது சாதாரண ஒரு மகிழ்ச்சிக்கான திருவிழாவை தவிர கால ஓட்டத்தில் பின்னால் வந்தவர்கள் மதச்சாயத்தை பூசி தண்ணீரை வழிபட்டு, மாடுகளை வழிபட்டு, பயிர்களை வணங்கி ஒரு குழப்பமான உருவாக ஒரு விஷயமாக உங்களை மாற்றினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொங்கல் என்பது ஒரு சமயத்திற்கு மாத்திரம் சார்ந்தது அல்ல, விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கான மகிழ்ச்சிக்குரிய திருவிழா. பொங்கல் என்பது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, சமூகத்தின் அமைதி என்பது அந்த சமூகத்தில் நிலவுகின்ற நீதியை பொறுத்துத்தான் அமையும். ஆனால் சமீப காலமாகவே அதிகார வர்க்கத்தின் நிழலில் நீதி மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசியல் காரணங்களுக்காக ஆன்மீக உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றான நீதி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரத்தின் நிழலில் மறைக்கப்படும் அநீதியாக மாறிவிடக் கூடாது. சமீப கால நிகழ்வுகள் பாபர் மஸ்ஜிதில் தொடங்கி, மதுரை திருப்பரங்குன்றம் தர்காவில் தொடங்கி
2 நாட்களுக்கு முன்பு ராம்லீலா டெல்லி மைதானத்தில் இடிக்கப்பட்ட மஸ்ஜிதின் நிலை வரை நீதியின் பெயரால் அநியாயங்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் சிறுபான்மை சமுதாயத்தின் மனங்களில் ஆழமான வடுக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நீதிமன்றங்கள் அநீதிக்கு துணை போகும் இடங்களாக மாறியிருக்கின்றது. அரசியல் லாபங்களில் குளிர்காயும் இடங்களாக நீதிமன்றங்கள் மாறியிருக்கின்றது. குர்ஆன் சொல்லும், வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் போது நீதமாக நியாயமாக வழங்குங்கள். சட்டம் என்பது எளியவர்களையும் சிறுபான்மையினரை காக்கும் கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர அதிகார வர்க்கத்தின் வாளாக மாறிவிடக் கூடாது. நீதியின் நிழலில் நீதிமன்றங்கள் அரசியலில் லாபம் கொலைக்கும் தொழிலாக மாறிவிடக் கூடாது. நாட்டின் மதச்சார்பன்மை கட்டமைப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறைகள் எந்தவித பாதபட்சமும் இல்லாமல் நீதியை வழங்க வேண்டும். அப்போதுதான் நாட்டில் உண்மையான ஜனநாயகம் என்பது ஒளிபெறும் என்பதை நீதிமன்றங்கள் மறந்துவிடக் கூடாது. சமீப காலமாகவே நீதிமன்றங்கள் செயல்பாடுகள் ஒரு சார்பாக இருப்பது அப்பட்டமாகவே தெரிகின்றது. ஆனால் நீதிமன்றங்களில் மரியாதையை கருதி மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஒரு சார்பு நிலையில் நீதிமன்றங்கள் செல்லும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்திய சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகள், அக்கிரமங்கள், அதை சட்டப்பூர்வமாக களமாடுவதற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சட்ட அமைப்பை இஸ்லாமிய மக்கள் உருவாக்க வேண்டும். நீதி என்பது சட்டம் சார்ந்தது மாத்திரமல்ல, அது ஒரு இறைவணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றங்கள் நீதியின் நிழலாக இருக்க வேண்டுமே தவிர அநீதியின் நிழலாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முழுமையான நியாயத்தை வழங்குவானாக. எப்படி நியாயத்திற்காக ஒன்றிணைந்து போராடுவதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ, அதே நேரத்தில் எந்த சூழலிலும் இறைவனின் நம்பிக்கையை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு நொடியும் இஸ்லாம் போதனை செய்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு வஸாபிரு வராபிது, பொறுமையோடு இருங்கள், உங்களை வலிமைப்படுத்துங்கள், வத்தகுல்லாஹ், இந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருங்கள். அப்படி இருந்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அரவணைப்பும் ஆதரவும் எது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். எல்லா நிலையிலும் இறையச்சத்தோடு இருப்போம். இறைவனின் உதவியை முன்னோக்குவோம். இந்த நிலையிலும் இறைவனுடைய நிலையிலிருந்து நிராசையாகும் சூழல் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை தான் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழ்ந்து ஒற்றுமை குலைந்து சிதறிவிடாமல் முழுமையாக இறைவனுடைய கயிற்றை பிடித்தவர்களாக ஒற்றுமையோடு நம்முடைய ஜனநாயக முறையில் அத்தனை செயல்பாடுகளை எடுப்போம். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை இந்த மக்களுக்கு வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா இவன் வஜத ஃபீ ஸஹீஃபதி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஈடுகளில் இறைவனிடத்தில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக தன்னுடைய நன்மை தீமை ஈடுகளை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த